எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வீடியோவே போடுறதில்ல. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. தீபாவளிக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து நான் வீடியோவும் போடல. நான் ஏன் வீடியோ போடலன்னு உங்களுக்கும் தெரியாது, நானும் சொல்லலை. நீங்கள் யாரும் என்னை கேட்கவும் இல்லை. நான் எப்படி இருந்தாலுமே என்னை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஏன் வீடியோ போடலனாக்கா, என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு குரல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறையா அந்த குரலை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரல் கேட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே நினச்சிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களால தாங்க நான் வீடியோவே போடல. ஏன்னா அவங்க என் கூடயே தான் இருப்பாங்க. நான் அவங்கள விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அவங்க வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். அவங்க என் கூடயே தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி என் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், 9வது படிக்கிறவங்க. திடுக்குன்னு அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்துலலாம் பார்த்தோம். ஆனால் சரியாகல. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். ஒரு விரல் மட்டும் கருப்பாயிட்டு, அவங்களுக்கு சுகர் இருந்தது. ஒரு விரல் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு விரல் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு விரலை எடுத்துட்டாங்க. எடுத்து நல்லா தான் இருந்தாங்க. திரும்பி டெஸ்ட் எடுத்தாங்க, பெரிய ஸ்கேன் ஒன்று எடுத்தாங்க. ரிப்போர்ட் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் எடுத்தாங்க, ஆனால் சொல்லலை. ஏன்னா தீபாவளிக்கு ஊருக்கு போகிறாரு பெரிய டாக்டரு. தீபாவளி முடிஞ்சு வர்றதுக்கு 4 நாள் ஆகிடும். 4 நாள் ஆகின பிறகு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 4 நாள் ஆகுது, எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு அங்கே சிஸ்டருங்கெல்லாம் கேட்டோம். நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சு சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. 4 நாள் வச்சு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்தோம். சரின்னா அப்புறம் பக்கத்தில் போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுக்கு அவங்களுக்கு காலில் ரத்த ஓட்டமே கிடையாது. நீங்கள் உடனே அவங்கள ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. நெஞ்சு இப்படி பிடிச்சாங்க. டாக்டருங்களாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு அட்டாக் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. அப்புறமேல அவங்க வீட்டுக்கார கையை இறுக்கி பிடிச்சாங்க. அவ்வளோதான். டாக்டருங்கெல்லாம் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதோட எங்களுக்கு சொந்த ஊருக்கு தீபாவளி அன்னைக்கு சொந்த ஊருக்கே நாங்கள் கொண்டு போயிட்டோம். இப்போ எல்லாமே அவங்க இல்லை உயிரோட. நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தயவுசெய்து டாக்டர் வேலை செய்கிறவங்களாம் அதுமாரி ரிசல்ட்லாம் எடுத்தாக்கா சீக்கிரமாக சொல்லிடுங்க. உயிர் போயிட்டா திருப்பி வராது. அதனால் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த தீபாவளி இல்லைன்னா அடுத்த தீபாவளி கொண்டாடிக்கலாம். ஆனால் உயிர் ஒரு வாட்டி தான். உயிர் போயிட்டா திரும்பி வராது. தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். டாக்டருங்க நர்ஸுங்கெல்லாம் உங்களுடைய வேலையை நீங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க. உயிரோட விளையாடாதீங்க. தயவுசெய்து அந்த அம்மாப்பட்ட ஆஸ்பத்திரிக்கும் போயிடாதீங்க யாரும். ஒரு உயிரோட விளையாண்டுட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியில். இதுக்கு பிறகு நானும் என் பேத்தியும் தனியாக தான் வீடியோ போடுவோம். எங்கள் வீடியோவை நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என் தங்கச்சிக்கு நிறையா ஃபாலோஸ் சேரணுன்னு ரொம்ப ஆசை. என்னக்கா நம்ம வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 4 லட்சம் 5 லட்சம் பேர்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு 1000 பேர் கூட சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடிக்கடியே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்காவது எங்களுக்கு காசுலாம் தேவையில்ல.
காசுக்காக நான் கேட்கல, என் தங்கச்சி ஆசை நிறைவேறணும். அதுக்காக எங்கள் வீடியோவை தொடர்ந்து எல்லாரும் பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. என் தங்கச்சி ஆசை நிறைவேறணும், எங்களுக்கும் நிறைய பேர் ஃபாலோஸ் வரணும், நிறைய பேர் சேர்க்கணும். நான் என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையணும். என் தங்கச்சியாக நீங்கள் எல்லாரும் வீடியோ பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்கு என்ன ஏதுன்னெலாம் நீங்கள் கேட்காத இருக்காதீங்க. எங்கள் சொந்தம் எல்லாரும் நிறையா எனக்கு சொந்தம் சேரணும். என் தங்கச்சி மாதிரி எனக்கு நிறையா தங்கச்சி கிடைக்கணும், நிறையா அக்கா கிடைக்கணும், நிறையா சொந்தம் கிடைக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என்னை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். எல்லோரும் எனக்கு ஆதரவு சொல்லுங்கள். எனக்கு என் பேத்திக்கு ஆதரவு கொடுங்க. என் பேத்தி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரிப்படல, எனக்கு ரொம்ப உடம்பு சரிப்படல. ஒரு மாதமாக சாப்பாடலாம் இல்லாத நானும் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்னாங்க. அதனால் என்னையும் என் பேத்தியும் எனக்கு என் பேத்திக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு துணிச்சதை சொல்லி கொடுங்க. எங்கள் கூடயே நீங்கள் இருங்க. எல்லாருக்கும் நன்றி.